10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் 13 நிமிஷம் ஓட்டினா டைம் ஓடிட்டு ஒரு நாள் ஓடிடும். என் தாயோ என்ன சாட்டி முடிக்கிறேன் எங்க அப்பு நான் தான்டா டேய் அப்பா எங்க அப்புடா அப்பா யாரும் தெரியல நீ எப்படா ஏ அப்பா என்ன எப்படா பெத்த ஓட்டுடா ஏய் நந்தா என் தாயை கலந்தாரி என் தந்தையோ சரியானது உண்மைதானா இது? அப்ப எம்மா கோவம் வருது. என் பாட்டன் சொன்னான் பாண்டவருக்கு நமக்கு பகடா 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 என்று வளர்ச்சான். ஆமா பக்கோடா பக்கோடான்னு அதனால கேட்கிற போது உன் தாயாக வட்டல சரி சந்திரமா கூட்டு கல்லை பிறந்தது அவங்க உனக்கு கல்வி தான் தள்ளி கட்டளை விட்டுட்டு பாண்டவருக்காகவே உன்னை வளர்த்தினேன். அங்க உன் பாட்டு அர்த்தேன் நீ சின்ன பேரை வைத்து சரி உங்க அப்பன் யாரு வர்ண புலியேந்திரன் உன் தாயாக வட்டல் யாரு என் தங்கை மகை சுற்றலக்கம் சரி ஜெயந்தவனுக்கு பிறந்தவன் கலந்தாரி என்று கட்டளை இட்டார். அன்று முதல் இன்று வரைக்கும் என் தாயை அறிந்தேன் என் தந்தையை தெரிந்தேன். தந்தைக்கு இப்ப அங்கு நடந்தது துரியோதனாகப்பட்டவன் கல்ச்சரைக்கு நான் ஒரே ஒரு நாள் என் கலந்தாரி இடத்தில் சேர்ந்து விட்டு வந்தேன். துரியோனுடைய கட்டளை எப்படி? கலந்தாரிக்கு பிறந்தது கல்லு எப்படி கல்லும் கல்லாக பிறந்தது என்று சொன்னான். சரி ஆனா கல்லு பிறக்கல எனக்கு எதிராக என் பிள்ளையே தூண்டி விட்டுருக்கிறான். ஒரு நாள் பண்ணல ஒரே ஒரு இருவு மகனே சிந்தாச்சுனா நானே அப்படா தந்தையே கொல்ல ரெண்டு மாத்திரம் சேர்ந்தாங்க அப்படகுள்ள மனவுல 5000 வெடிஞ்சு போச்சு. யாரும் தெரியாதா தந்தையே சின்னதுடா எங்க அப்பன்னு தெரியாம எதிராகவே என் மகனை தூண்டி விட்டான் சண்டாள துரியோதனன். அப்பன்னு தெரியாம அடா வாடா போடா அப்படி தகாத வார்த்தை பேசினேன். சரி அதெல்லாம் மன்னித்து என்ற ஆதரிப்பா தந்தையே உங்களுக்கு அடிபடுகிறீரப்பா. அதான் சின்னதுடா எப்படி என்றால் தெரியாத செய்த தவறு தேவர்களே பாத்துக்கோங்க. தெரிஞ்சுதான் எந்த தப்பு செய்யக்கூடாது. நமக்கு தெரியாம எந்த தவறு செய்தாலும் அந்த தேவர்கள் என்ன காரணம் வந்த ஏனென்றால் உன்னுடைய பாட்டியாகப்பட்டது என்னுடைய தாய் பாஞ்சாலியாகப்பட்டவன் பெரிய பாட்டி. இந்த சண்டாள துரியன் செய்த வஞ்சகத்தால் விருந்தில் கூந்தலை முடித்து உன்னுக்கும் பூ போட்டு இல்லாம விதவி கோலத்துடன் ஆனா இன்று நான் நாடு கேட்க வந்தேன். நேற்று தினத்திலே நாடு கேட்க வந்தார் உலகமா முனிவர். அவருக்கு வந்து கேட்கும் பொழுது நாடு தரமாட்டேன் என்று திருப்பி அனுப்பிவிட்டார். இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் நாடு கேட்க தூதுவனாக. ஆனா என்னுடைய கோபம் தனியவில்லை. அதனால என் தாய் வைக்காத இந்த பூவை நந்தவனத்துல எந்த ஒரு துரியனுடைய மனைமாவுக்கு வைக்க கூடாது அப்படி என்பதற்காக இந்த நந்தவனத்தை நான் அளித்தேன். எடுக்கிற முடிவு சரியான சமம் இருக்கும். என் பெரிய பாட்டி துரியோதனன் என்னைக்கு இருந்தாலும் உன்னை மதித்து உன் ரத்தத்தை எடுத்து சம்மாங்கி எண்ணெயாக தருவாது விட்டால் பத்திரி வாண்டாள் இல்ல அப்படின்னு கூந்தல முடிப்பது கிடையாது விருத்து விட்டு காலேஜ் சென்றிருக்கிறார். ஏன்டா என் பெரிய பாட்டி காணத்துல விருத்து விட்டு கூந்தலோட இந்த அத்தாவர் இவர்களுக்கெல்லாம் இந்த நந்தவன பூந்தோட்டம் 100 பேரும் குளிப்பது குளத்துல பூ சூடாது அவங்க சந்தோஷம் இருக்கலாம். என் பாட்டி காலத்துல பித்து பேய் மாதிரி கிடக்கலாம். அப்பதான் எங்க அப்பனுக்கு கோபம் இந்த பூ சிரிக்கிறது பூ
பூ சுடுறேன் அவங்க இந்த பூ இல்லாத அடிச்சா அவ்வளவு விருத்து இருக்கும் அப்படின்னு எங்க அப்பனுக்கு ஒரு பாவம் இருந்தாலும் நியாயம் ஒம்புறோம்